சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினிகாந்த் திடீர்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப வேகமாக கொடுத்தாரா இல்லை ரொம்ப மெதுவாக கொடுத்தாரா? இந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பூடகமாக அந்த அறிக்கையை நன்றி தெரிவித்தலுக்கான ஒரு அறிக்கையாக இருக்குது. கடைசியாக காலம் பேசாது காத்திருங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வர்றார் ரஜினி? நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரஜினி ஒரு அறிக்கை விடுத்திருக்காருன்னு வச்சுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சம்பவம்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் புரியாத ஒருத்தர், என்ன சார் சம்பவம்னு சொல்கிறீங்க? அபூர்வ சகோதரர் படம் கமல் இந்த சம்பவத்தில் சம்பவம் சொல்லி என்ன சம்பவம்? இப்போ ரஜினி அறிக்கை விட்டார்னா 4 நாள் ஆச்சு. ஆதவர்ஜுன் ரஜினியை பற்றி பேசி 4 நாள் ஆச்சு. திமுக ரஜினியை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்தது. இதுதான் சப்ஜெக்ட். சரி, இதற்கு மறுநாளே பாஜகவில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி, இத்தனைக்கும் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி ஒரு அறிக்கை விட்டார். இப்படி பேசக்கூடாது. ரஜினி ஒரு அரசியல் விட்டு வெளியே போயிட்டார். அவருடைய ஹைரார்கி எப்படிலாம் இருந்தார், அவர் என்னெல்லாம் சமாளித்தார்னு சொன்னார். நம்மளும் இன்டர்வியூவில் பேசணும். ரஜினி யாரையெல்லாம் எதிர்த்தார்? 46 வயதில் ரஜினி பேசிய போது 10ஆம் கிளாஸ் கூட இவர் படிச்சுட்டு இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு பேசணும். அப்படிப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு 4 நாட்கள் கழித்து ரஜினி ஒரு அறிக்கை எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அதில் என்னென்னா, நான் கிரக்ஸ் சொல்லிடுறேன். நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய அபிமானிகள், என்னை விரும்புகிறவர்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, அவ்வளோதான். காத்திருந்து பதில் சொல்லணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அன்றைக்கே ரஜினி அவர்கள் ஒரு 2 லைன், இந்த விமர்சனத்தை யாரும் பொருட்படுத்த வேண்டாம், நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. எல்லாரும் அறிக்கை விட்டு திமுக சார்பில் அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்த பிறகு, தொடர்ச்சியாக எல்லோரும் விமர்சனம் செய்த பிறகு, நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல் முருகன் ஆரம்பித்து, நயனார் நாகேந்திரன் ஆரம்பித்து, அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வரை எதிர்ப்பு. திடீர்னு நேற்று ஒரே நாளில் சொல்லி வைத்த மாதிரி ஜி.கே. வாசன், இப்படி ஆனாளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான அறிக்கை. ரஜினியை விமர்சித்து தவறு, ஆதவர்ஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் அளவுக்கு மீறி பேசுகிறார், வாய்க்கு வந்ததை பேசுகிறார்னு அறிக்கை. ஸோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறார். இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பேசினாங்க, எனக்காக பேசினார்கள், ஆதரவு தெரிவித்தால் நன்றி. அப்போது விஜய் ஏன் கண்டிக்கலைன்னு போடுறாங்க. கண்டிப்பாக விஜய் திட்டியிருப்பார். ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அன்றைக்கே விஜய் தரப்பிலிருந்து அவர் பேசியது ஏற்கத்தக்கதல்ல, மன்னிப்பு கேட்பார். இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். நீங்கள் இவ்வளவு திமிரோடு ரஜினி மிரட்டப்பட்டார். அப்போது நீங்கள் ஏதாவது இன்றைக்கி கூட பேட்டினாங்க. ஆதவர்ஜன் காலைல ஒரு 12 மணிக்கு பேட்டி கொடுப்பார் பனையூரில். நாங்கள் அப்புறம் ப்ரெஸ் மீட் கேன்சல், மேபி அறிக்கை வரலான்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ரஜினி காலம் தாழ்த்தி பதில் சொல்லுகிற இந்த முயற்சியை விட்டுருக்கணும். இல்லை அன்றைக்கே ரேக் பண்ணிக்கணும். எனக்கும் ஆதவர்ஜனுக்கும் ஈக்குவலா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படி கிடையாது. அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சி. உங்கள் மீது அவதூறு சேற்றை வாரி இறைக்கிறார். அதற்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு நீங்கள் ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி பேசிட்டு போகிறது நியாயமே இல்லை. அதுக்காக ஆதவர்ஜன் சொன்னது ஏற்கத்தக்கதல்ல, மன்னிப்பு கேட்கணும். இல்லை, இப்போ ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் வச்சு பேச ஆரம்பித்தாங்க, போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பித்தாங்க. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தொடர்ந்து இவங்களும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பயே ரஜினி இதை பேசியிருந்துருக்கலாம். இல்லை இப்போ யாரும் பேசாமையே விட்டுருந்துருக்கலாம். ஏன் இந்த 2த்தில் முரண்பட்டார்? என்ன பிரச்சனை? இல்லை, அவருக்கு நெருக்கடி வந்திருக்கு, வாய்ப்பு இல்லை. இப்படி சரி, இவ்வளோ பேர் நமக்கு நேற்று ஒரே நாளில் மொத்த எதிர்க்கட்சிகளும் அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுப்பினேன். சரி, அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமோ அப்படின்ற எண்ணத்தில் இதில் வந்திருக்கோம். இதையும் கடந்து போயிருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜன் பேசுனது எக்ஸஸ், அதுவும் அபத்தத்தின் உச்சம். நுணலும் தன் வாயால் கெடும். விஜய் அவரை பக்கத்தில் வைத்து கொண்டிருந்தால் பிரச்சனை வரும். எஃப்ஐஆரை டெலிட் பண்ணிடலாம்,
கேஸ்லாம் வாபஸ் வாங்கிடலாம். இல்லை, இதே தான் அர்ஜுனமூர்த்தி அந்த அறிக்கையில் சொன்னார். அதாவது இத்தனைக்கும் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரியே தான் கடிதம் விஜய்க்குன்னு சொல்லி, ஆதவ் அர்ஜுனன் நீங்கள் பக்கத்தில் வைத்ததுனால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏற்றம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் அதை அறிக்கை முடிச்சிருந்தார். ஆதவ் அர்ஜுனுடைய மைத்துனர் ஜோஸ் கட்சி தொடங்கியிருக்காரு பாண்டிச்சேரியில். அவர் வந்து விஜய்க்கு ஒரு கடிதம்ன்ற பாணியில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். குடும்ப ரீதியாகவும் பல்வேறு ரீதியாகவும் நாங்கள் அனுபவித்து வந்த விஷயத்தை சொல்கிறேன், தயவுசெய்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அவர் ஒரு அதிகார பசி வேட்கையில் இருக்கிறார். பவர் அங்கிரி. ஆதவ் அர்ஜுனுக்கு இருப்பு வேறு எதுவுமே இல்லை. பவர் அங்கிரி, அதிகார பசி, இதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. அவரை பக்கத்தில் வைத்து கொண்டிருந்தால் விஜய்க்கு எந்த நாளும் சிக்கல் தான். சிவி சண்முகம் இன்னைக்கு பேச்சு ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாறி இருக்குது. அவர்கள் எதற்காக அதிமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களோ அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்புறமாக அதே கருத்தை அவர் சிவி சண்முகம் பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப வைரலாகிட்டு இருக்குது. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மகளிர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சிவி சண்முகம் இப்படி ஒரு மோசமான ஒரு பேச்சை, அதுவும் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், தேர்தல் நேரம், இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணை சுற்றி பேசுவதோ இல்லை நடிகையை பற்றி பேசுவதோ, இப்படி ஒரு மோசமான பேச்சை ஏன் சிவி சண்முகம் பேசுகிறார்? அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் பதில் சொல்லாமல் இருப்பது என்ன காரணம்? அதிமுக சார்பில் 17ஆம் தேதி மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்கு காரணம் பாலியல் துன்புறுத்தல் விவகாரங்கள், போதைப்பொருள் விவகாரங்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி கட்சியினர் டிடிவி தினகரன், எல் முருகன், அண்ணாமலை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி வாங்கியிருந்தார்கள். தேர்தல் அறிவிப்பு வந்து 17ஆம் தேதி தான் வரும். அதுக்கு முன்பாக ஒரு பெரிய மாஸ் போராட்டம் கூட்டணி கட்சியோடு நடத்தணும்னு சொல்லி தான் திட்டம் போட்டிருந்தார்கள். தவிர்க்க முடியாமல் அந்த கூட்டம் இவங்க நடத்த திட்டமிட்டது தேதி வேணால் எலெக்ஷன் கமிஷன் எப்போ அறிவிக்க போகுதுன்றது அவங்க அறிந்திருக்கிறாம பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதை கூட ஸ்மெல் பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் கூட ஓடிச்சு. ஆனால் என்டிஏ கூட்டணி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே கவர்மெண்ட்டு கூட கொஞ்சம் ஷேக் ஆச்சு. ஏன்னா உள்துறை செயலாளர், டிஜிபி, சிட்டி கமிஷனர் இவங்கெல்லாம் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது சொல்லப்போனால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் அரசியல் ரீதியாக. அப்படி ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்க வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டத்தை முற்று முதலாக மொத்தத்துக்கும் டேமேஜ் பண்ணது சிவி சண்முகம். சிவி சண்முகம் யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர், இது மாவட்ட செயலாளர், அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு பொறுப்பான பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், உயர்கல்வித்துறைக்கும் அமைச்சராக இருந்தவர், சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், ஒரு பொறுப்பான பதவி வகித்து கொண்டு இப்போ எம்பியாகவும் இருக்கிறார். எம்எல்ஏ நின்று தோற்று போய் இப்போ எம்பியாக இருக்கார். ஆனால் இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கே ஒரு சாபக்கேடு. இந்த தடித்த வார்த்தைகளை பேசுவதில் அவருக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் சளைத்தவர் அல்ல, இவரும் சளைத்தவர் அல்ல. பொன்முடி ஒரு பழைய கால சம்பவத்தை கோடிட்டு தான் பேசினார். அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல. பழங்காலத்தில் என்னெல்லாம் செய்வார்கள், இல்லை யாரெல்லாம் எப்படி விமர்சித்தார்கள், யார் பெரியார் எப்படி பேசினார், இதைத்தான் தீகா கூட்டத்தில் நாங்கள் இப்படி பேசுவோம், தீகா கூட்டத்தில் இப்படி பேசுவோம் என்பதை சுட்டி காட்டிய அந்த பொன்முடிக்கு ஏற்பட்ட சம்பவம் என்ன? இன்றைக்கி அமைச்சர் பதவி இல்லாமல் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார், மேடையில் நிற்பதற்கு இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியில் நம்ம பார்க்குறோம். அதே தான் சிவி சண்முகம். தடித்த வார்த்தை. நீங்கள் வந்து இலவசம்னு எதோ ஒன்றா கொடுக்குறாங்க, அடுத்து கட்டிக்கிறதுக்கு பொண்டாட்டி இலவசமாக கொடுப்பாங்க, இப்படி பேசின ஒரு மனிதர் தான். இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு திட்டம் சொல்கிறார், உங்கள் கனவை சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு கனவு இருக்கும், எனக்கு நயன்தாரா வேணும்னு சொன்னால் நயன்தாரா கொடுப்பாரான்னு கேட்குறார். எத்தனை கேவலமான ஒரு சிந்தனை, எத்தனை கேவலமான புத்தி இருந்தால் இந்த வார்த்தை வரும்? ஒரு நடிகை தான் இன்றைக்கி கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார். நீங்கள் 1000 விமர்சனம் வைத்தாலும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்தவர், எம்பியாக இருப்பவர் இப்படி பேசலாமா? நீங்கள் எந்த பெண்ணையும் எப்படி வந்து பொதுவெளியில் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தன் பண்ணானா விட்டு போயிடுவாங்க. அதுவே இன்றைக்கி சட்ட சிக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன விமர்சனம் வைத்தால் எப்படிப்பட்ட பிரச்சனை வெடிக்குதுன்னு பார்க்குறோம். இல்லை, சோஷியல் மீடியா காலம் எவ்வளோ பெரிய உங்களுக்கு மைலேஜையும் ஏற்றி தரும், இந்த மாதிரியான வார்த்தைகள் பேக் ஃபயராகவும் வரும்ன்றதை
ரொம்ப நாள்லாம் போக வேணாம், விஜய் பேசும்போது ஒர்த்து இல்லைன்னு பேசின அந்த வார்த்தை அவருக்கு எவ்வளோ பேக் ஃபயர் ஆச்சு சோசியல் மீடியாவில், மக்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட. இன்றைக்கி திமுக தன்னுடைய வாக்கு வங்கி, தன்னுடைய கட்சியுடைய பலம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது பெண்கள் வாக்கு தான். அதை நோக்கி தான் அவங்க நலத்திட்டங்களை செய்திருக்காங்க. இப்பயும் அதுதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. அப்போ பெண்களுடைய வாக்குகள் பலம் திமுகவுக்கு இருக்குது, ஒரு காலத்தில் அண்ணா திமுகவுக்கு இருந்தது அப்படின்னு பேசும்போது, இன்றைக்கி நீங்கள் எடுத்திருக்கிற ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய மைலேஜை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கீங்கன்னு சொன்னால், எலெக்ஷன் நேரத்தில் இதை திமுக என்னென்ன மாதிரி பயன்படுத்தும்? ஒன்றுமே கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக சி வி சண்முகத்துக்கு இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த விவகாரத்தில் சி வி சண்முகத்திற்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் 200 கோடி ரூபாய் வச்சுருக்காரு, அவர் ஒரு 8-10 தொகுதியை செலவு செய்வார், ஜெயிக்க வைப்பார், அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்தாலும் சி வி சண்முகத்தை தேர்தலில் நிறுத்த மாட்டேன் ஒரு முடிவெடுத்தால் உண்மையிலே அந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும். பாருங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறார், எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறதுக்கு மயிலம் தொகுதியில் அவர் கேண்டிடேட், அது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதான் சொல்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு போய் சட்டம் போட்டு உத்தரவு போட்டு ஒரு சீட்டு இல்லைப்பான்னு சொன்னார்னா பெண்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மதிப்பு நிச்சயமாக உயரும். அந்த முடிவு எடப்பாடி அறிவித்தால் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்துக்கும் பயன்படும். இல்லை என்றால் திமுக இதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை எடுத்துக்கொள்வார்கள், தவிர்க்கவே முடியாது. பாருங்கள், தப்பாக பேசினார், சீட்டு கொடுக்கல. காரணம், இந்த பிரச்சனை இதோடு நிற்காது. இப்போது பெண்கள் சங்கம்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். இப்போ நடிகர் சங்கம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக பிரச்சாரம் செய்யும். இதை போட்டு போட்டு காட்டுவாங்க. இது தேர்தல் நேரத்தில் எப்படி ஆராசா அவர்கள் ஒரு ஓமானத்திற்காக, இந்த அளவுக்கு கொச்சையாக சொல்ல மாட்டேன், ஒரு ஓமானத்திற்காக ஒரு விவகாரத்தை பேசினார். யார்? எடப்பாடி பழனிசாமி பற்றி ஆராசா பேசும்போது ஒரு ஓமானப்படுத்தினார், உருவகம் செய்தார். ஆனால் எடப்பாடி கண்ணி கசக்கியதால் இந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக எப்படி ஜெயிச்சது. ஸோ மைக்கு முன்னாடி நிற்கிற எல்லாருக்கும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எப்படி பேச வேண்டும் என்ற எண்ணம் புத்தி சரியாக இல்லை என்றால் இதை விட கேவலத்தை சந்திப்பீங்க. சார், பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி முடிவாயிடுச்சு, சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது, பாண்டிச்சேரிக்கு எலெக்ஷன் ஏப்ரல் 9 நாமினேஷனு தொடங்கிடுச்சு. ஆனால் திடீர்னு கூட்டணியில் மாற்றம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்ன நடக்குது? தாவேகா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களா? விஜய் கட்சியுடன் என்ஆர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைன்னு ஃப்ளாஷ் நியூஸ் நானும் பார்த்தேன். அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் வைக்கிற கோரிக்கை பாஜக நெருக்கடி கொடுக்கறது, அப்புறம் ஜோஸ் மார்டின் கட்சி கூட்டணி சேர்க்கக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகள், 2 பிரச்சனைக்காகத்தான் என்ஆர் காங்கிரஸ் வெளியே வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது அல்ல, பாஜகவை நாம் சுமந்து கொண்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தால் நமக்கு நெருக்கடி வரும். இது ஒரு பக்கம். இதை விட முக்கியமான கிரக்ஸு, இதுதான் ஸ்கூப் நியூஸு. பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏக கலாட்டா. அதாவது காங்கிரஸுக்கும் திமுக நடக்கிற, என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது. பிஜேபியோட கூட்டணியா இல்லையான்றது முடிவு தெரியல. இந்த நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஏக புகைச்சல், ஏக கலாட்டா. அதாவது அங்கே சீட் ஷேரிங் நாங்கள் தான் முடிவு செய்வோம், கூட்டணியில் திமுக இடமில்லை, இப்படியெல்லாம் கிரீஷ் சோடங்கர் பேசி கொண்டிருந்தார். இதன் பிறகு தமிழ்நாட்டில் கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் எத்தனை பிரச்சனை முட்டுக்கட்டை ஏற்படுதோ அதை விட கடுமையான முட்டுக்கட்டை பாண்டிச்சேரியில். என்னென்னா, அவர் ரகசியமாக ஒரு மூவ் பண்ணார். அதுதான் ஸ்கூப் சொன்னேன். அங்கே தான் திமுகவோட சண்டை போட்டு பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப சமாதானமாக கீழே போய் விழுந்துட்டோம். பாண்டிச்சேரியில் விஜய் கட்சியோடு நம்ம பேசுவோம் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் ரகசிய பேச்சுவார்த்தைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு மூவ் பண்ணுறார். இந்த விஷயம் என்ஆர் காங்கிரஸ் தெரிகிறது. அடடா, விஜய் கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி போட்டால் நமக்கு சிக்கலாயிரும், பாண்டிச்சேரி குழப்பமாயிடும், நம்ம வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் உஷாரா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் இங்கே வந்தார்னு வச்சுங்க, அங்கே காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் கட்சியில் வந்தால் காங்கிரஸுக்கு இன்னும் நெருக்கடி வரும். இதனால் வம்பா இருக்குன்னு இப்போ திமுக தனியாக நிற்க போகிறதா, அங்கே என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுக்கும் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சீட்டு ஒதுக்குதலில் பல சிக்கல் இருக்குது.
அது அன்புமணி சொல்லிட்டாரு, பாண்டிச்சேரியில் கூட்டணி இல்லை, 30 தொகுதி நிற்க போகிறோம் அறிவிச்சிட்டார். எங்களுக்கு வந்து சீட் ரொம்ப குறைக்கிறீங்க, நாங்கள் தனியாக நிற்கிறோன்ட்டார். அதிமுகவுக்கு 5 சீட்டு 6 சீட்டுன்னு சொன்னோன்னு நாங்களும் தனியாக நிற்கிறோங்கிறாங்க. என்டிஏ அலையன்ஸ் கலகலத்திருப்பது போல அங்கேயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கலகலப்பும் சலசலப்பும் சற்றும் குறைவில்லை. பாண்டிச்சேரியில் 2 நாளில் எல்லா வகையிலும் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் இன்னொரு கேம் ஆடுறாங்க. காங்கிரஸ் கிட்ட இன்னொரு தூது போகிறார். நீங்கள் ஒருவேளை திமுகவோட பேச்சுவார்த்தை இல்லை என்றால், உங்களுக்கு பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றால், விஜய் கட்சியோடு நான் பேசிக்கிறேன், நீங்களும் வந்துடுங்க அலைன்ஸுக்கு. என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ் விஜய் கட்சி அப்படின்னு ஸ்வீப்பு. பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் அங்கே போய் 6 சீட்டு வாங்கினா போதும், 30ல் 6, மீதி 24 12 விஜய்க்கு 12, என்ஆர் காங்கிரஸுக்கு 12. எல்லாருக்கும் கூட்டணி சபையில் பதவின்ட்டார்னா என்ஆர் காங்கிரஸ் திரும்ப ஆட்சியை பிடிச்சிரும். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு 2 பக்கமும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஆட்சியை பிடிச்சிடும். ஆட்சியை பிடிச்சதுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்துருவாரா தெரியல. இல்லை, அங்கே என்ன நடக்கலாம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. திரிஷாவுடன் வந்து அமித்ஷா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுவும் மும்பைக்கு திரிஷா போயிருந்தார் அப்படின்னு தினமலர் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு காலையில் அந்த செய்தி வருது. நண்பகல் வாக்கில் வந்து காட்சி ஊடகங்களில் தாவேகாவுடன் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. காலையில் வர செய்திக்கும் நண்பகலுக்குள்ள அதுக்குள்ளே அவ்வளோ மாற்றமா? உண்மையிலேயே பேச்சுவார்த்தை திரிஷாவுடன் நடந்ததா, இல்லை தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை இல்லைன்றது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் பலனளிக்காதனால பாஜக அப்படி சொல்லுதுன்றது மாதிரி செய்தி வருதா? பாஜக எப்படியாவது விஜயை என்டிஏ அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் கடுமையாக முயற்சிக்கிறது. இந்த நிமிடம் வரை அந்த முயற்சியை கைவிடவில்லைன்னு நான் நம்புகிறேன். டிவியில் மாறி மாறி வருது, அதை விட்டுருவோம். காலையில் தினமலர் செய்தி பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கு. அமித்ஷா வந்து எப்பேற்பட்ட மனிதர், எவ்வளோ உயரத்தை தொட்டவர். அவர் போய் மும்பையில் திரிஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தினார், ஃபோன்லேயோ நேரடியோ, அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா திரிஷா 2 நாளாக மும்பை போயிருந்தார், போயிட்டு சென்னை ரிட்டர்ன் வந்தது செய்தி எல்லாத்துலேயும் வந்துச்சு. இல்லை, மும்பையில் திரிஷா இருந்தார், ஒரு கல்யாணத்துக்கு போனார், அவ்வளோதான். ஆனால் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமித்ஷா திரிஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு ஒரு பிரபலமான தமிழ் நாளிதழில் வருவது ஏற்க முடியல. அது உண்மையாக போயான்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் பல மாநிலங்களின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியவர் அமித்ஷா. தமிழ்நாட்டில் அவருக்கு எடுபடல, அது வேறு விஷயம். ஆனால் ஆனானப்பட்ட அதிமுகவையே தன் வழிக்கு கொண்டு வந்த அமித்ஷாவுக்கு தாவேக வழி கொண்டு வரதுக்கு திரிஷாவெல்லாம் போய் பிடிச்சு பேச்சுவார்த்தை நடத்தணுமான்றது என்னால் இது எப்படி சொல்கிறது, ஜீர்ணிக்க முடியலன்றதை விட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு பக்கம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் விஜய் வந்து கூட்டணிக்குள் வரக்கூடாது என்ற திட்டத்தோடு இந்த நம்பர் கேமை குறைக்க மாட்டேறேன். 90 சீட்டு அல்லது ஒன்று 5 குறைச்சிங்க 10 குறைச்சி 80. ஸோ இந்த பிரச்சனையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கிறார். ஒரு 40 45 வந்தால் அவர் ஏற்றுன்னு இருப்பாங்க. இல்லை, இப்போ உண்மையிலேயே விஜய்க்கு வந்து கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தை வைத்து கொண்டு தான் நம்பரை அதிகப்படுத்துகிறாரா, இல்லை கூட்டணிக்கு போகணும் நம்பர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லை, ஏற்கனவே நம்ம பேசணும்ல, இது வந்து சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்க. என்ன பக்கத்துலேருந்து பார்த்தியா, நீ பேச்சுவார்த்தை நடத்தினியெல்லாம் பின்னூட்டத்தில் எழுதுகிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் வந்தது உண்மை. 2.5 வருஷம், முதல்ல தாவேக 2.5 வருஷம், அப்புறம் அதிமுக 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், அதுக்கப்புறம் 2.5 வருஷம் துணை முதலமைச்சர். இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை 90 இடங்கள் அதிமுகவுக்கு 90, தாவேகாவுக்கு 90, மீதி இருக்கிற 54 இடங்கள் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு. இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அந்த நினைப்பில் இருக்கார் முதலமைச்சர், நினைப்பில் ஒரு கீழே வரல. சரி, ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் கொடுத்தா அவர் அதுக்கப்புறம் விட்டு கொடுப்பாரா? கர்நாடகாவில் குமாரசாமி கதை தான். இதெல்லாம் சிக்கல் இருக்கிறது. இதை தாண்டி அவர் கூட்டணிக்குள் வரவிடக்கூடாது என்பதில் ஜான் ஆரோக்கியசாமி தெளிவாக இருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி வழிக்கு கொண்டு வருவதற்கு தொடர் முயற்சிக்கு நடக்கிறது. காரணம், இடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இடி விசாரணையில் அவர் அழைத்து பேசியிருக்கிறார்கள். அடுத்து கரூர் சம்பவத்தில் இந்த 41 பேர் இறப்பு, அதில் சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விஜயை கொண்டு வருவதற்கு ஜான் ஆரோக்கியசாமியும் மடக்க ஒரு முயற்சி நடக்கிறது. 1. 2வது, இவர் வரலன்னா திமுக அணியை வீழ்த்த முடியாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்குது. நம்ம வந்து அதிமுக அணியை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆனால் மக்கள் மத்தியில் மக்கள் பேசுபொருள் என்னென்னா திமுகவுக்கு ப்ளஸ், திமுக அட்வான்டேஜ், 41%, 160 இடங்கள், 180 இடங்கள், இப்படிலாம் பேசுபொருள் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல
ஒரு புதிய கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து அலைன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய் உள்ளே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் பாஜகவுக்கும் இருக்குது, அதிமுக இருக்குது. ஆனால் நம்பர் கேம் தான். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கிரக்ஸ்னால், நம்ம முதல்ல ரஜினி அறிக்கை பேசணுமில்ல, திடீர்னு நேற்று எல்லோரும் ஒட்டு மொத்தமாக அறிக்கை ஆதவர்ஜனை கண்டித்து. அதாவது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவரை கண்டித்து எல்லோரும் அறிக்கை விட்டு விஜய் வரமாட்டார், விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டார் என்ற முடிவோடு தான் இந்த எடப்பாடி பழனிசாமி வரை ரஜினிக்கு ஆதரவாக அறிக்கை விட்டதனுடைய நோக்கமாக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிந்து இப்படி நீங்கள் வரவிடாமல் தடுக்கலாம். நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற தினம் அல்லது வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகும் விஜய் கட்சியை என்டிஏ அலைன்ஸ்குள் கொண்டு வருவதற்காக பாஜக முயற்சிக்கும். அந்த முயற்சியில் விக்ரமாதித்தன் எப்படி வேதாளத்தை தோல் மேலே போட்டுன்னு மாறி மாறி கதை சொல்லி மாறி மாறி போயிட்டு இருந்தாங்களோ, இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி தொடர் கதையாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி.